கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் காலை நேர தியானமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 4வது சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம். அதிகாலை வேளையிலே தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து அவரை பாடி துதித்து போற்றி ஆராதித்து ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது எவ்வளவு மேன்மையான காரியம். காலை தோறும் கர்த்தரே என்று சொல்லி பாடி அவரை மகிமைப்படுத்துவோம் அல்லவா? அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தை உடைத்து ஊற்றுவோம் அல்லவா? அது எவ்வளவு மகிமையானது, எவ்வளவு இனிமையானது. தேவ பிரசன்னம் அந்த வேளையிலே நம்மை சூழ்ந்து கொள்ளுமே. ஆம், காலை நேரத்திலே பனித்துளிகள் புல் இதழ்கள் எங்கும் நிறைந்திருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலே அதிகாலை வேளையிலே தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கும். பரலோகத்தின் கிருபைகள் நமது ஆத்துமாக்களுடைய வேர்களை நனைக்கிற நேரம்தான் அதிகாலை நேரம். ஆம், வறண்ட உலகத்தின் அனுபவங்கள் காய்ந்து கிடைக்கும் நமது எல்லா காரியங்களையும் குளிர்மைப்படுத்த காலை நேரத்தில் காத்திருப்பது மிக 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 அவசியம். ஆம், காலைதோறும் கர்த்தரே என்று சொல்லி அவருடைய நாமத்தை போற்றுவது நல்லது. போற்றி துதிப்பேன் தேவனை புதிய இதயமுடனே என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோமே. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்பதை நாம் பாடி ஆராதிக்கும் பொழுது அது எவ்வளவு மேன்மையாக, எவ்வளவு இனிமையாக இருக்கும். ஆம், அதிகாலை வேளையிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மறுரூபம், ஒரு உடைந்து ஓடக்கூடிய அனுபவம் அந்த காலை நேர அபிஷேகத்தின் வழியாக நம் மேலே கடந்து வருமே. இந்த நாளின் காலை வேளையிலே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், அந்த அபிஷேகம், தேவ கிருபை, தேவ வல்லமை அந்த நாள் முழுவதற்கும் நமக்கும், நம்முடைய குடும்பத்திற்கும், நம்முடைய சபைக்கும், நம்முடைய ஊழியத்திற்கும், நாம் சந்திக்கிற எல்லா மனிதர்களுக்கும் போதுமானதாக இருக்கும் அல்லவா? ஆம், தளர்ந்து போன காரியங்கள் புதுப்பிக்கப்படுமே. ஆம், முழங்காலை முடக்குவது தேவ சமூகத்திலே எவ்வளவு மேன்மையான காரியம், எவ்வளவு மகிமையான காரியம். ஆம், காலை நேரத்தில் நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் உட்காரும் பொழுது உங்களை சூழ்ந்து ஒரு மகிமை காணப்படும் அல்லவா? அதற்குத்தான் காருண்யம் அப்படின்னு பேர். கேடகம் அப்படிங்கிறது நம்முடைய உடம்பின் ஒரு பகுதியை மட்டும்தான் பாதுகாக்கும். ஆனால் உடலை முழுவதும் பாதுகாப்பதற்கு கர்த்தருடைய காருண்யம் நமக்கு தேவை. போர்க்களத்தில் எதிரியை எதிர்கொள்ள சிறந்த பாதுகாப்பு கவசம் மட்டும் பத்தாது. பிரியமானவர்களே, எந்த நேரத்திலும் சர்வாயுத வர்க்கங்களை தரித்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். அதுதான் நமக்கு பாதுகாப்பு மாத்திரமல்ல, அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இதைத்தான் எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் விசுவாசம் என்ற கேடகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, முதல்ல ஸ்தோத்தரித்து கர்த்தரை பாடி
துதித்து ஆராதித்து அதுக்கு பிற்பாடு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்தமான வேதாகமத்தை திறந்து நீங்கள் விரும்பினா அந்த வேதாகமத்தை முத்தமிட்டு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல பொக்கிஷத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி மார்போடு அணைங்க. பிற்பாடு கண்களை மூடி, ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணி நீங்கள் வேத வசனத்தை அன்றைக்கு எந்த வேத வசனம் தியானிக்கணுமோ அந்த வேத வசனத்தை நீங்கள் தியானிக்க ஆரம்பிங்க. திரும்ப சொல்லுகிறேன், படிக்க ஆரம்பிங்கன்னு சொல்லலை, தியானிக்க ஆரம்பிங்க. தியானம்தான் ஜெபத்துடைய ஒரு அருமையான தொடக்கம். ஜெபந்தான் தியானத்துடைய ஒரு அருமையான முடிவு. பிரியமானவர்களே, காலை நேரங்கள் தியானத்தில் நிறைந்து ஜெபத்தில் முடியணும். ஆம், தியானத்தில் நிறைந்திருக்கணும். அதை அப்படியே ஜெபத்தோடு கொண்டு வந்து நீங்கள் அதை முடிக்கணும். பிரியமானவர்களே, நம்முடைய இரவுகள் ஜெபத்தால் இமை மூடி நம்முடைய காலை நேரங்கள் ஜெபத்தோடு அந்த இமையை திறக்கணும். அப்போத்தான் நாம் காணக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் தேவ சித்தத்தின்படி நாம் ரொம்ப இனிமையாக நடத்த முடியும். தேவ நாமத்தை நீங்கள் அதிகமாக நேசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை செய்வீங்க. நீங்கள் இதைத்தான் செய்யணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இது தேவனுடைய சமூகத்தில் பிரியமானதாக இருக்கு. தேவ சமூகத்தில் உங்களை கலிகூற செய்யக்கூடியதாக இருக்கு. சிற்றின்ப நேசங்கள் நுரைபோல சோப்பு நுர மாதிரி கடந்து வரும் பொழுது நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து பேரின்ப நதியில் நாம் நீராடணும். ஆமாம், எங்கள் தாகத்தை தீரும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி நாம் காத்திருக்கணும். வேதத்தின் பொருளை விளக்கிட வல்ல போதகராமாவி யானவரே, வேதத்தின் பொருளை விளக்கிட வல்ல போதகராமாவி யானவரே, பாதத்தில் வீழ்ந்து பணியணும். உங்களுடைய காலை நேரங்களை முதலாவது கர்த்தருக்காக, கர்த்தரை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, பாட, ஆராதிக்க, வேதம் வாசிக்க, தியானிக்க ஒதுக்குங்க. அதுதான் கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற மிகச்சிறந்த காரியம். சரி, இன்னிலேருந்து ஆரம்பிச்சிடுவீங்களா? ஏற்கனவே இப்படி ஆரம்பித்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் கர்த்தருக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறேன். ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் இதில் தவற விட்டுருந்தீங்கன்னா காலை நேரத்தை கர்த்தருக்கென்று கொடுங்க. காலை நேரத்தில் உமக்காக காத்திருப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஆமேன், ஆமேன்.